ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய நண்பர்கள் கேட்ட கேள்வி என்ன, சார் நான் ஒரு ஆண்டியை கிஸ் பண்ணேன், இல்லை ஒரு அன்னோன் பர்சன், ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் சம்திங் எனி, ஸோ கிஸ் பண்ணேன், முத்தம் கொடுத்தேன். ஸோ அதாவது முத்தம் கொடுத்தா எனக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வருமா? சில நண்பர்கள் என்ன, சார் எனக்கு ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, நான் ஜஸ்ட்டு முத்தம் தான் கொடுத்தேன், ஜஸ்ட் கிஸ் பண்ண அவ்வளோதான், ஸோ முத்தம் கொடுத்தாலே இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நிஜமாக கிஸ் பண்ணால் இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள். நான் போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னும் டாப்பிக்கில் போனால், முத்தம் கொடுத்தாலே இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ நிறைய நண்பர்கள் சார் நான் ஜஸ்ட் கிஸ்ஸே பண்ணேன், எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, ரொம்ப பயமாக இருக்குது, ஸோ ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். முத்தம் கொடுத்துக்கும்போது ஸோ சில எஸ்டிடி இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஹெச்பிவி, ஓரல் வாட்ஸ் இருக்குது, கனீரியா இன்ஃபெக்ஷன் இருக்குது, இது இல்லாமல் இன்னும் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நீங்கள் அவங்க கூட ஸோ கிஸ் பண்ணாட்டும், ஸோ வேறு ஏதாச்சும் பண்ணால் கூட உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு இல்லை, ஸோ ஷீ இஸ் ஹெல்தி, ஸோ ஹெல்தியாக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு தாராளம் முத்தம் கொடுத்துக்கலாம், ஸோ எது மாதிரி ப்ராப்ளம் வராது. ஓகேவா? ஸோ ரீசெண்டாக சில பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கிளினிக்கை விசிட் பண்ணாங்க. ஸோ ஓரல் கனீரியா இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பார்த்துங்க, பட் ரேர் கேஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் நம்ம கிளினிக்கை ரீசெண்டாக விசிட் பண்ணாங்க. ஸோ அதனால சொல்கிறேன், முத்தம் கொடுக்கும்போது மேக்ஸிமம் இன்ஃபெக்ஷன்ஸ் வராது, ஒரு 80 to 90% வராது, பட் ஒரு 10% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீசெண்டாக ஒரு சில நண்பர் எனக்கு, சார் நான் ஸோ கிஸ் பண்ணேன், அவங்களுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குது அவங்களே சொன்னாங்க, தென் இம்மிடியேட்டாக ஐ கேன் கோ டு வாஷ்ரூம், ஸோ இம்மிடியேட்டாக மவுத் வாஷ் பண்ணினேன், நான் வாய் கழுகினேன். ஸோ ஆஃப்டர் வாஷ் கூட ஸோ இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டார் என்ன. ஸோ நீங்கள் மவுத் வாஷ் பண்ணாலும் எது பண்ணாலும் மோஸ்ட்லி ஓரல் கிஸ் என்போது, ஸோ ஓரலாக நீங்கள் முத்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்கள்ட்ட உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் மோஸ்ட்லி வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் சொல்கிறேன், அவங்க ஹெல்த்தியாக இருந்தால் ப்ரொசீட் ஆகுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகேவா? ஸோ சில நண்பர்கள் கேள்வி கேட்டாங்க. ஸோ வீடியோவில் சொல்லணும்னு உங்களுக்கு புரிச்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முன்னாடி வந்துடுறது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.